உடனுக்குடன் திண்டுக்கல்லில் நடைபெற்ற ஹாக்கி போட்டியில் நடந்த மோதல் சம்பவத்தை கண்டித்து மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். ஹாக்கி போட்டியில் நடைபெற்ற மோதல் சம்பவத்தை கண்டித்து மாணவர்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 14 வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கான ஹாக்கி போட்டியில் இரு அணிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டதில் 3 பேர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஹாக்கி போட்டியில் நடைபெற்ற மோதல் சம்பவத்தை கண்டித்து தற்போது மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது திண்டுக்கல் செய்தியாளர் பாலாஜி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பாலாஜி, சொல்லுங்க, ஹாக்கி போட்டியில் மோதல் சம்பவம் நடைபெற்றதற்கு என்ன காரணம்? தற்போது மறியலில் ஈடுபட்டு வருபவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கு? உமா, திண்டுக்கல்ல மாவட்ட அளவிலான 14 வயதுக்கு உட்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையிலான குறு வட்ட ஹாக்கி போட்டி நடைபெற்று வருது. இந்த நிலையில இன்றைக்கு காலையில திண்டுக்கல்லில் இருந்து பழைய கரூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய தனியார் கலைக்கல்லூரியினுடைய மைதானத்துல திண்டுக்கல் முத்தலகுபட்டியை சார்ந்த பிரான்சிஸ் சேவியர் மேல்நிலை பள்ளிக்கும் திண்டுக்கல் புனித மரியன்னை மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கும் இடையிலான ஹாக்கி போட்டி இன்று நடைபெற்றது. போட்டி துவங்கியது முதலே புனித மரியன்னை மேல்நிலை பள்ளிக்கு ஆதரவாகவே நடுவர்கள் நவீன் மற்றும் மணி ஆகியோர் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு வந்ததாக மற்றொரு அணியின் சார்பாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இதனால போட்டி நடைபெற்று கொண்டிருக்கும் போதே ஒரு தலைபட்சமாக செயல்பட்ட அந்த நடுவரிடம் வீரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறி அவர்கள் ஹாக்கி மட்டையை எடுத்து இரு தரப்பினரும் ஒருவரைக்கொருவர் தாக்கி கொண்டாங்க. அந்த 2 அணியினரும். இதுல சந்தோஷ், பூபதி, இனியா ஆகிய 3 பேருக்கு காயம் ஏற்பட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை கேட்டுக்கொண்டதற்கு எனவே இந்த போட்டியை நடத்த நாங்கள் அனுமதி அளித்தோம் என்று கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ள நிலையில இரு அணி வீரர்களுக்கும் இடையே சண்டை நடந்த போது அங்கு பார்வையாளர்களாக இருந்த கல்லூரி மாணவர்கள் மைதானத்தில் இறங்கி இரு தரப்பினரையும் தடுக்க முயன்றனர். அப்போது தங்களது கல்லூரி மாணவர்களையும் அவர்கள் தாக்கி உள்ளனர் என்று காவல் நிலையத்தில் கல்லூரி நிர்வாகத்தினரும் புகார் அளித்திருக்காங்க. இந்த நிலையில பாதிக்கப்பட்ட முத்தலகுபட்டி பிரான்ஸ் சேவியர் பள்ளி மாணவர்கள் சம்பவம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப்பிடம் புகார் அளித்திருக்காங்க. அதுல இதனுடைய பின்னணியாக அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், கடந்த 10 தினங்களுக்கு முன்னால இதே இந்த முத்தலகுபட்டி அணிக்கும் புனித மரியன்னை அணிக்கும் இடையே நடைபெற்ற ஹாக்கி போட்டியில புனித மரியன்னை மேல்நிலை பள்ளி தோல்வி அடைந்தது. இதற்கு வஞ்சம் தீர்ப்பதற்காக, பழி தீர்ப்பதற்காக இந்த நடுவர்கள் முத்தலகுபட்டி அணிக்கு எதிராக ஒருதலை பட்சமாகவே இந்த போட்டி தொடங்கியது முதல் இவர்கள் செயல்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த முத்தலகுபட்டி பள்ளி அணியினரும் அவருடைய நிர்வாகத்தினரும் குற்றம் சாட்டி வைத்துள்ளனர். இந்த பின்னணியின் காரணமாகத்தான் இன்று தொடர்ந்து ஒருதலை பட்சமாக நடந்ததை கண்டித்ததை ஒரு உச்சகட்டத்தில் நடுவர்கள் கேட்காததால அது வாக்குவாதமாக முற்றி அங்கு அவர்கள் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான அந்த ஹாக்கி மட்டையை கொண்டு கடுமையான தாக்குதல் சம்பவம் அரங்கேறி உள்ளது. இரு பள்ளிகளுமே அரசு உதவி பெறும் ஆர்சி பள்ளி. ஒருவர் மீது ஒருவர் அதுவும் வெளிப்படையாகவே இவர்கள் குற்றம் சாட்டியுள்ளது மிகவும் குறிப்பிடத்தக்க உள்ள இந்த நிலையில தற்பொழுது முத்தலகுபட்டி பிரான்சிஸ் பள்ளி மாணவர்களுக்கு ஆதரவாக திண்டுக்கல்ல இருந்து பழனி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் முத்தலகுபட்டி பிரிவு அருகே அந்த முத்தலகுபட்டி அணி வீரர்களும் அவர்களுடைய உறவினர்கள், குடும்பத்தார், சக வீரர்கள் உள்ளிட்டோர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. தாக்குதல் நடத்தியவர்களை உடனடியாக கைது செய்யணும், இந்த சம்பவத்துக்கு இந்த பிரச்சனைக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டுள்ள நிலையில் போலீசார் அவர்களுடன் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.